ஆடி சேல் தள்ளுபடி அப் டு 50%. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. நான் யாருக்கிட்ட போய் சொன்னாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படிங்கிற விஷயமும் அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் வாழணுமா? அப்போ ஒருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் கண்டுக்க கூடாது, இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் உங்களை உணர்வு ரீதியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எது வரைக்கும் நான் தாங்கிக்கலாம்? புருஷன் அடித்தா தப்புல போல இருக்குது, ரொம்ப அடித்தாதான் தப்பு போல இருக்குது, ரத்தம் வந்தால் தான் நான் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க போல இருக்குது. அப்போது இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் காட்டினா தானே அதில் ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டுமே நீங்கள் காட்டினீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் அவங்க எடுப்பாங்க. இப்போ இதுலேயுமே கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த பெண்ணுக்கு ஆதரவான குரல்கள்லாம் எழுதிட்டு வந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளாக அந்த பெண்ணுக்கு எதிரான புகார்கள் பதிவுகள்லாம் சமூக வலைத்தளங்களில் நிரம்பி வழியுது. இது கணவன் மனைவிக்குள்ள இந்த மான நஷ்ட வழக்கு போட முடியறதுக்கான வாய்ப்புகள் சட்டங்கள்ல இல்லை. அப்போ இந்த உளவியல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே எமோஷனல் அபியூஸ் அப்படின்னு சொல்லி மாமனார் நீ இப்படிலாம் இருக்கணும் படுக்கையில், நீ மகன் எதிர்பார்க்குறான்னு சொல்கிறதெல்லாம் அடுத்தவர்களுடைய அந்தரங்கங்களில் அத்துமீறி நுழைவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன உணர்த்துதுன்னா, ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த ஆணோ பெண்ணோ உளவியல் ரீதியாக மன ரீதியாக ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை எழுதுருக்கு. அந்த ஜாதகம் மட்டும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க முந்தானைத்து உனக்கு அலுவலக தோழி ஹாய் டியர் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தப்பாக நினச்சி இவர் உன்னால சோஷியலாக பிஹேவ் பண்ண தெரியல, நீ முன்னால வச்சுட்டு என்ன பண்ணுறது பட்டிக்காடு அப்படி சொல்லி அவரு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் அந்த வரதட்சணை கொடுமை அப்படிங்கிறது தலைவிரித்தாடிட்டு இருக்கு. கடந்த 2 வாரமாக பல இடங்களில் சில இடங்களில் நிறைய பவுனுக்காக வரதட்சணை நடந்தாலும் ஒரு சில இடங்களில் 1 சவரனுக்காக வரதட்சணைக்காக தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கு. இதன் பின்னணி என்ன, இதில் இருக்கிற மன ரீதியான சிக்கல்கள்லாம் என்ன அப்படிங்கிறது குறித்து விவாதிக்க உளவியல் ஆலோசகர் திருமிகு ஜெயஸ்ரீ கண்ணன் இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அந்த கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் மேம். இந்த வழக்கை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண் இப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா? அவங்க ஆடியோவில் சொல்கிறது திரும்பி சொல்கிறது என்னென்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தின் தான் என்னால் வாழ முடியும், அதை உடச்சிட்டு என்னால் வாழ முடியாது, அதனால் நான் அந்த முடிவை நோக்கி நகர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சமூகம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான். சமூகம் அல்லது குடும்பம், பெற்றோர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பதிவு தான். அந்த பொண்ணுடைய ஆடியோவில் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் கூட ரிப்பீட்டடாக வந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கிட்ட போய் சொன்னாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படிங்கிற விஷயமும் அந்த பொண்ணு சொல்லுது. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு தான் வாழணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், வெளியே வந்தால் இந்த சமூகம் தன்னை தவறாக சொல்லிடும், கேரக்டரை தப்பாக சொல்லிடும். அந்த பையன்லாம் நல்ல பையன்தான், நீ திமிராக நடந்திருப்ப, நீ படித்த பொண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். இல்லை தன்னுடைய கேரக்டரை தவறாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இந்த சமூகம் காலமாக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளே பேசிகிட்ருக்கோம். இப்போது இந்த காணொலியில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு தவறான ஒரு நெகட்டிவான கமெண்ட் என்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு என்னுடைய கருத்து சார்ந்த ஒரு ஆப்போசிட்டான விஷயம் வச்சா பரவாயில்ல. ஒரு கேரக்டர் சார்ந்த ஒரு பெண் என்பதை வைத்து ஒரு எதிர்மறையான ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுப்போம். நம்ம இதையே ஒரு கேஸாக எடுத்துப்போம். நம்ம அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஸோ பிருத்வி இந்த மாதிரி இருக்குது, இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, அது முதல்ல தவறான விஷயங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதை கண்டுக்காதீங்க, இது இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிப்பீங்க பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது ஸோ யூ ஆர் என்கரேஜிங் தெம் அப்படின்னு ஆகிடுது. இந்த விஷயம் தான் அந்த பெண்ணுக்கும் ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷி ஹஸ் சஃபர்ட் அ லாட் பிகாஸ் ஆஃப் எமோஷ்னல் அண்ட் ஃபிசிக்கல் அப்யூஸ். டொமஸ்டிக் வயலன்ஸில் நிறையா மன ரீதியான தாக்குதல்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ உடல் ரீதியாக அவங்களை அடித்தா மெஷர் பண்ண முடியும், இவ்வளோ கை உடஞ்சிருக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கான்ப்பா, இங்கே 9 தையல் போடுற அளவுக்கு அடிச்சிருக்கான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். பட் மன ரீதியானதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, எப்படி அளவிடுவீங்க, அது தெரியாது. அப்போ ஒருத்தர் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கிறதா, எல்லாருமே நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மனிதர்களுக்கு காதுகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பல காலமாக சொல்கிறோம். ஸோ ஜீசஸ் சொல்கிறாரு, என்னிடம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லா மதங்களும் எல்லா உளவியல் வல்லுநர்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் காது கொடுத்து கேளுங்க. ஒருத்தவங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வராங்க அப்படின்னா, ஒரு மன ரீதியாக எனக்கு பாதிப்பு, அந்த பெண் தன்னுடைய தந்தைக்கிட்ட வந்திருக்கு.
சொல்லியிருக்காங்க. அப்போ காது கொடுத்து கேளுங்க. இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து உங்களை உணர்வு ரீதியாக மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பிரச்சனை இருக்கிறதுனால தானே சொல்கிறீங்க. உங்களுக்கு வலிக்கலன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து சொல்றீங்க வலிச்சிச்சு, ஆனா இது மாதிரி கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி அது கடந்து போயிடலான்றது இப்போ உங்களுக்கு அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஒவ்வொருவருடைய மனநிலையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதுவும் எமோஷனல் ஸ்ட்ரென்த்தும் வந்து வேற மாறுபடும் இல்லையா? இப்போ நான் உளவியல் ஆலோசகர், என்னை வந்து ஒருத்தங்க கேலி பண்ணுறாங்கன்னா அதை நான் எடுத்துக்கிற விதமும், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், வந்து அன்எஜுகேட்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம், வேலைக்கு போகாதவங்களா இருக்கலாம், அவங்கக்கிட்ட போய் ஒருத்தங்க கேலியாக அவங்கள ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதை எடுத்துக்கிறதும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருடைய எமோஷனல் மெச்சூரிட்டி, மைண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது மாறுபடும். அப்போது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு விஷயம் வலிக்குது, ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு வந்து சொல்லும்போது அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கிடையாது, சயின்டிஃபிக் ஒரு இது தியரி கிடையாது. அதில் நீங்கள் கான்ட்ராடிக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் 8 எத்தனைன்னு கேட்டிங்கன்னா, இல்லை 8 62 அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் 64 அப்படின்னு நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணலாம். ஓகே, இது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்டபர்னாக அதில் சொல்லலாம். பட் எமோஷ்னலான உணர்வு ரீதியான விஷயங்களை யாராலும் கண்ணால் பார்க்க முடியாது, உணரக்கூடிய விஷயம். அப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் சொல்லும்போது அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. இது பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அது பிரச்சனைங்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி எமோஷ்னலான உணர்வு ரீதியான வலிகளை வந்து அது வலி இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லும்போது நீங்கள் அந்த வலியிலேயே இருப்பீங்க. யாருக்கிட்ட போய் சொன்னாலும் இதுக்கு தீர்வு கிடைக்காது. எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னால் இது பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் அப்போ எப்படி அந்த பொண்ணு அந்த பிரச்சனையை தீர்ப்பாங்க? அப்போ ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், காது கொடுத்து கேளுங்க. அதுக்கு லாஜிக்கலான அறிவுபூர்வமான, அவங்க ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட லாஜிக்கலாக இந்த விஷயத்தை நீ இப்படி ஹேண்டில் பண்ணு, இதை முயற்சி பண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுபூர்வமான அறிவுரைகளை நீங்கள் கொடுங்க. இதை தாண்டி உலகம் இருக்குது, வெளியில் வந்து பாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை முயற்சி பண்ணுன்னு சொல்லி பாருங்கள். இல்லை உங்களுக்கு நேரம் இல்லையா, நேரம் இல்லைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இப்போ இதை காது கொடுத்து கேட்கறதுக்கு நேரம் இல்லைம்மா, நீ சாயங்காலம் கூப்பிட்டு பேசலாம், இல்லை வந்து கவுன்சிலர்கிட்ட பேசு. ஆனால் அது ஒரு ஆறுதலாக மாறாதா மேடம்? ஏன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு நிகழ்த்தப்படும் வன்முறைகளுக்கு பின்னாடி என்ன சொல்லுதுன்னா, கடந்து போ, இது சரியாயிடும் அப்படின்னு தான் காலங்காலமாக சொல்கிறாங்க. குடும்ப ரீதியாகவும் சரி, பொது இடங்களில் ஒரு பெண் அவமதிக்கப்படும் பொழுது இதுதான் சொல்லப்படுது. ஒரு வகையில் அது வந்து நெகட்டிவாக பார்க்கப்படாது, இன்னொரு வகையில் அந்த பெண்ணு வேறு எதையும் முடிவு நோக்கி நகராமல் இருக்கிறதுக்கு, இல்லைம்மா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறது ஒரு சரியான தீர்வாக இருக்காதா? இல்லை, கண்டிப்பாக சரியான தீர்வாக இருக்காது. அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ, இது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு பிறகு தானே சொல்ல முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முழுமையான ஸ்டோரி தெரியாமலே இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்றாங்க. ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே வந்து, புகுந்த வீடுனா பிரச்சனை இருக்க தான் செய்யுமா, குடும்பம்னா முன்ன பின்ன தான் இருக்கும். அந்த முன்ன பின்னங்கிறது என்ன டெஃபினிஷன்? ஸ்பெசிஃபிகேஷன் இல்லைல்ல, தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாதது ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து குழப்பம் ஒருத்தங்களா. அப்போ அந்த பெண் வந்து எது வரைக்கும் நான் தாங்கிக்கலாம்? ஓ, புருஷன் அடித்தா தப்பு இல்லை போல இருக்குது, ஓ ரொம்ப அடித்தாதான் தப்பு போல இருக்குது, ரத்தம் வந்தால் தான் நான் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க போல இருக்குது, மாமியார்காரி வந்து இப்படி சொல்கிறாங்கன்னா இது தப்பு இல்லை போல இருக்குது, ஸோ ஒரு செக்ஸுவல் ரீதியாக வந்து இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோனாலாம் என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா இது தப்பு கிடையாது போல இருக்குது அப்படின்னு அவங்க குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தான் உண்மையிலேயே கொடுமைப்படுத்தப்பட்டோமா படலையானா அவங்க குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது இன்னும் அவங்களுக்கு வந்து உணர்வு ரீதியான ப்ரெஷரை கொடுக்கும். ஸோ வந்து இதை கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்றத காது கொடுத்து கேட்கறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் அந்த பெண்ணினுடைய தந்தை ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அது கடந்து நிறைய மீடியா கொடுத்த ப்ரெஷர்னால அது சொன்னாரா என்னன்னு தெரியல. என் பொண்ணு வந்து ஒருவனுக்கு ஒருத்திங்கிற முறையில் வாழ்ந்து இறந்து போயிட்டாங்க, அது ஒரு வகையில் எனக்கு பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதற்காக அவர் மீது நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டு வருது. அந்த தந்தையினுடைய மனநிலை உண்மையிலே என்னவாக இருந்திருக்கும்? இப்படி சொல்கிறாருன்னா அதற்கு பின்னணியில் கண்டிப்பாக பொண்ணு இறந்து சந்தோஷமாக சொல்லியிருக்க மாட்டார். இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது வந்து ஒரு சமூகம், மதம் அல்லது சாதி இது கொடுத்த ஒரு பதிவு தான். பலருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அவரவர் நம்பிக்கையை நம்ம மதிக்கணும். அது வந்து தவறு நம்ம சொல்கிறதுக்கு இது கிடையாது, அது அவருடைய உரிமை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய வாழ்க்கையை அது அவர் அப்படி பார்க்கறது அவருக்கு ரைட்ஸ், அவர் அப்படி வெளிப்படுத்துறாரு. ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெண்களுக்கு என்ன பண்ணுறோம்னா கல்வி கொடுக்குறோம். அவங்க வந்து நல்லா பணமாக வசதியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்க மறந்துடுறோம். பாடத்திட்டங்களே இல்லை, குடும்பங்கள்லையும் இல்லை, எங்கேயுமே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா
வெளியே வந்து அந்த பொண்ணு சொல்லணும் அப்படின்னா வெளியில் ஒரு உலகம் இருக்குன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் வந்து பெண்ணின் திருமண வயது 21ன்னு சொல்கிறாங்க. 21ன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு டிகிரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு 2 வருஷமாவது வந்து வெளி உலகத்தில் நீங்கள் எவ்வளவோ பணக்காரங்களாக இருக்கலாம், எவ்வளவோ வந்து வசதிகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஆனால் வெளியில் பெண்களை வந்து வேலைக்கு அனுப்புங்க. அப்போ தான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு 5000 ரூபா சேலரிக்கு இன்னொரு பெண் வருது. அப்போ நம்ம வந்து எவ்வளோ வந்து நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரென்த் ஏற்படும். இன்னொன்று பலவிதமான மனிதர்கள் பார்க்க நேரிடும். அதே ஆஃபீஸில் ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு 2வது திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க பார்க்க நேரிடலாம். அப்போது இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் காட்டினா தானே அதில் ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க. இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டுமே நீங்கள் காட்டினீங்கன்னா ஒரு ஆப்ஷன் தான் அவங்க எடுப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் தெரிவுகள் இருக்குன்றதே அவங்களுக்கு காட்டப்படலை. ஏன்னா திருமணம், வீடு நமக்கு தெரியாது. இன் டீட்டெயிலாக நான் போய் பார்க்கல. அவங்க வந்து கார் ஓட்டுறாங்க, வெளி உலகமெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனால் பொதுவாக பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகம் வந்து பலதரப்பட்ட மனிதர்களோட பல வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம காட்டணும். அப்போ தான் வந்து அவங்க சாய்ஸ் எடுப்பாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் ஒரே ஒரு முடிவு, இல்லை அவரோட வாழலைன்னா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, டைவர்ஸ் எல்லாம் போனால் எங்கள் குடும்பமெல்லாம் மானம் போயிடும், ஒரே ஒரு சார்பாக எடுக்கக்கூடியது. ஸோ நம்ம வந்து லாஜிக்கல் டெஸ்டிங் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் கூட பார்ப்பீங்க. ஸோ நம்ம அந்த காலத்தில் தான் வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு கொடுக்குறாங்க. அதில் கூட வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், அந்த ஆப்ஷன் கூட கரெக்டு தான் அப்படின்றாங்க. இதுதான் சரி, இதுதான் தவறு அப்படிங்கிறது அவரவர் மனநிலை சார்ந்து சூழல் சார்ந்து தான் தீர்மானிக்கக்கூடியது. 2வது திருமணம் பண்ணவங்களாம் தவறானவர்களா, இல்லை வந்து ஒருவனுக்கு ஒருத்தின் வாழறவங்களா தவறா, அப்படியெல்லாம் நம்ம கிடையாது. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் அண்ட் எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்றதை பொறுத்து தான் நம்ம காட்ட முடியும், சொல்ல முடியும். அண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை காட்டணும். சொசைட்டி இஸ் பிக் அப்படிங்கிறதும் வேறு விதமான முடிவுகள், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒன்று. இதை தாண்டி மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா சட்டம். இன்றைக்கி சட்டமாகட்டும் குடும்பமாகட்டும் ஒரு பெண் வந்து பிரச்சனைன்னு சொல்லி போனால் அது சில முன்முடிவுகளோடு தான் எதிர்கொள்கிறாங்க. ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்பட்டால் அப்படின்னு இந்த சட்டம் கூட நான் வந்து டைரெக்டாகவே பார்த்துருக்கேன் பிருத்வி. நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் சார்ந்தோ இல்லை வந்து குடும்ப பிரச்சனைகள் சார்ந்தோ பெண்கள் வந்து காவல் நிலையங்களையோ மகளிர் காவல் நிலையங்களையோ அணுகும்போது நான் இதை போல்டாகவே சொல்கிறேன், தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன். ஏன்னா நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன முன்முடிவோடு இருக்காங்கன்னா, ஒரு பெண் படித்தவளாகவோ கொஞ்சம் ஒரு அழகானவளாவோ இருந்தாங்கன்னா அவங்கள கொடுமைப்படுத்த மாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ படிச்சிருப்ப, உனக்கு தான் திமிராக இருக்கும், நீ வந்து அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு ஸ்டேட்மெண்ட், பிலீவ் மீ, ஒரு ரெப்புட்டடான ஒரு காவல் நிலையத்தில் ஒரு மகளிர் ஒரு காவல் துறை அதிகாரி சொல்கிறாங்க, ஒரு பெண் வந்து பிரச்சனைன்ட்டு போகிறாங்க, ஆணும் பெண்ணும் போகிறாங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலை, என்ன பிரச்சனைன்னே சொல்லலை, அந்த பெண் சில பிரச்சனைகளை அடுக்குறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பார்த்தா அப்படி தெரியலையே, பார்க்கறத வச்சு என்ன நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, வெள்ளையாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ தான் என்ன பொறுப்பில் இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து காவல்துறையோ சட்டமோ பல பேர் இன்னும் வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் வந்து அவங்க ஒரு முன்முடிவுகளோடு இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் அவங்க அண்ணி படித்தவங்க திமிராக இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அவங்க முன்முடிவுகளோடு இருக்காங்க. இந்த பொண்ணு படிச்சிருக்கிறா, அப்படி ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு வந்து ஒரு பொண்ணு கேஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே பெரும்பாலும் அப்படி தான் நினைக்கிறோம். அதே வந்து ஒரு அழுக்கு சேலை போட்டுட்டு தலைமுடியெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் என்னை கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. அப்போது மன ரீதியான தாக்குதல்கள், உளவியல் ரீதியான பிரச்சனைகள், ஒரு பெண்ணு போல்டாக வந்து அந்த பிரச்சனையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் காவல் நிலையத்துக்கு போனால் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு சுடிதார் போட்டுட்டு வந்து சொன்னேன்னா, இல்லையே உன்னை பார்த்தாலும் கொடுமையெல்லாம் அனுபவித்த மாதிரி தெரியலையே, இந்த சமூகம் சொல்கிறது, சட்டம் சொல்கிறது. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல்
அவங்களுடைய வலிகளை வந்து உணர ஆரம்பிக்கணுங்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இப்போ இதுலேயுமே கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு ஆதரவான குரல்கள்லாம் எழுந்துட்டு வந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளாக அந்த பெண்ணுக்கு எதிரான புகார்கள் பதிவுகள்லாம் சமூக வலைத்தளங்களில் நிரம்பி வழியுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு இந்த டவுரி கேஸை கூட எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க இறந்ததுனால அவங்க பக்கம் எல்லாரும் நிற்கிற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த பெண்ணுக்கு பாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம். அது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிய வந்து அவங்க அந்த மாதிரியான ஒரு டார்ச்சர் கொடுத்துருக்கலாம். அதுதான் இருந்திருக்குமே ஒழிஞ்சு இது வந்து டவுரி கேஸ் கிடையாது. டவுரி கேஸ்னால் அதுக்கு அடுத்து வந்த பெண்ணு 1 சவர நகைக்காக பொன்னேரியில் இறந்தாங்க. அவங்களாம் யார், அவங்க பேர் கூட இங்கே யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம், இது எக்ஸாக்ட்லி இன்னைக்கு வந்து நிறைய வந்து படிக்கிறோம் நம்ம சமூக வலைத்தளங்களில். இந்த குடும்ப வன்முறைகள் அப்படிங்கிற விஷயம் வரும்போது நிறைய போலியான வரதட்சணை கேஸ்கள் வந்து பதியப்படுகின்றன ஆண்களுக்கு எதிரான்ட்டு. ஆண்கள் நல சங்கம்னு கூட இருக்குது, எல்லாம் பேசிட்டு வராங்க. ஸோ நான் அதுக்கும் வந்து ஆதரவாக தான் இருக்கேன். என்னுடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கெல்லாம் நானும் சப்போர்ட் பண்ணுறேன். நிறைய பெண்களும் வந்து ஆதிக்கம் செலுத்தி இன்னைக்கு வந்து அந்த மாதிரி தவறாக கொஞ்சம் கூட ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லாமல் சாதாரணமாக ஏதாவது சொன்னால் கூட வந்து கோச்சிக்கிட்டு உடனே இது பண்ணுறது, அந்த மாதிரி மன உறுதி இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க. ஆனால் பொதுவாக வந்து நம்முடைய சட்டங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வெளிப்படையாக தெரியக்கூடிய காயங்கள் துன்பங்கள் தான் வந்து கொடுமைகளாக பார்க்கப்படுகின்றன. இந்த மாதிரி உளவியல் ரீதியான விஷயங்களை மெஷர் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, தற்கொலைக்கு தூண்டுதலோ இல்லை வந்து ரொம்ப அதீதமாக அந்த பொண்ணு இறந்து போயிட்டானா அந்த மாதிரி இருக்கும்போது சீரியஸான ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த ஆணுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்குறது அப்படின்னா, நீ வந்து இப்படி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, உளவியல் ரீதியாக அப்படி டார்ச்சர் பண்ண, அன்னைக்கு நீ இப்படி சொல்லும்போது இப்படி இருந்துச்சு, இப்படி சொல்லும்போது இப்படி இருந்துச்சு, அதனால் அந்த பெண்ணுக்கு மனசு வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னா இது வந்து இட் கேனாட் பி மெஷர்டு. அப்போது இறப்பு அப்படிங்கிற ஒரு உச்சபட்சமான ஒரு கொடுமை வந்து அந்த பெண்ணுக்கு உயிரே போயிடுச்சு அப்படின்னு ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க, ஸோ ஏதோ ஒரு கேஸ் போட்டு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லையா. அப்போ அது எல்லாமே இந்த 498A 498B அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு அதில் போட்டுடுறாங்க. ஸோ பெரும்பாலும் நீங்கள் எங்கெல்லாம் வந்து போலியான வரதட்சணை வழக்குகள் பதியப்படுகின்றனவோ அங்கே எல்லாமே வந்து உளவியல் ரீதியான பாதிப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சட்டமோ அல்லது வழக்கறிஞரோ அந்த பெண் சார்ந்து பேசக்கூடியவங்க வந்து கண்டறியறாங்க. இந்த மாதிரி இடங்களில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து சரி இது 498ன்னு போட்டால் தான் வந்து இந்த கேஸில் போட்டால் தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா, இல்லாமல் நீ வந்து போய் உளவியல் ரீதியாக டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னாலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ. அதே தான் அகெயின் இட் கம்ஸ், கண்டுக்காத இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லிடுவாங்கம்மா. உண்மையாகவே அந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னா வந்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னா வேறு வழிகள் வந்து இது நம்ம சட்டம் தான் யோசிக்கணும். மன ரீதியான பாதிப்புகள் இப்போ வந்து நம்ம சொல்கிறோம்ல, உங்கள் மேலே நான் ஒரு பொய் கேஸ் போட்டுட்டேன், எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, மான நஷ்ட வழக்கு அப்படி சொல்லி போடுறோம். இது கணவன் மனைவிக்குள்ளே இந்த மான நஷ்ட வழக்கு போட முடியறதுக்கான வாய்ப்புகள் வந்து சட்டங்களில் இல்லை. அப்போது இந்த உளவியல் ரீதியான பாதிப்புகள் எல்லாமே எமோஷ்னல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லி வருது. இந்த எமோஷ்னல் அப்யூஸ் எல்லாமே வந்து இந்த இதுக்குள்ளே வந்துடுது. இப்படியும் நிறைய இடங்களில் நடக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பொய்யான கேஸும் நிறைய வந்து பெண்களுடைய சகிப்புத்தன்மை இல்லாமல், குடும்பத்தில் இணக்கமாக இல்லாமல், சின்னதாக சொன்னாலே சென்சிட்டிவ் ஆகிட்டு அதை வந்து தூக்கி போடுறதும் நடக்குது பல இடங்களில். அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. இப்போ இந்த டவுரி கேஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து ஏன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க, இது உளவியல் ரீதியான பாதிப்புகளை அளவிட முடியாது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வழக்கறிஞர்களுடைய இல்லை உறவினர்களுடைய அட்வைஸ்னால வந்து அது வந்து இந்த மாதிரி வரதட்சணை கேஸாக போலி வரதட்சணை கேஸ் மாதிரி பதிவாயிருது. இதில் வந்து மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, குடும்பமே சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்காங்க. அந்த மாமனார் வந்து நீ இப்படிலாம் இருக்கணும் படுக்கையில், நீ மகன் எதிர்பார்க்குறான்னு சொல்கிறதெல்லாம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மகன் மருமகள் இந்த காம்போவில் இவங்க எப்படி உள்ளே நுழைய முடியும்? இது ஏன் இப்படி பண்ணுறாங்க? அது என்ன பின்னணி மேடம்? அடுத்தவர்களுடைய அந்தரங்கங்களில் வந்து அத்துமீறி நுழைவது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்றது ரொம்ப ஒரு கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் வந்து புராதன காலத்து விஷயம். அந்த கூட்டு குடும்பங்கள் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ யாருக்கும் போய் சொல்லித்தர வேண்டியதில்லை. கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணுங்கிறத ரொமான்டிக்காக கொண்டு போக வேண்டியது அவங்களுடைய உரிமை. அதை அவர் தலையிடுறது தவறான விஷயம்தான். உள்ளே என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி கொடுமைகள், எமோஷ்னல் அப்யூஸ் ஆகட்டும், ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆகட்டும், வேர்பல் அப்யூஸ் ஆகட்டும், இது எல்லாமே பண்ணக்கூடியவங்க மன உணர்வுகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. தன்னுடைய மகிழ்ச்சியை அடுத்தவர்களை காயப்படுத்துவதன் மூலமாக தான் அடைவது அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா பேரண்டிங்லேயே ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள மாமாவை அடி, அண்ணனை அடி,
அப்பாவை அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க சொல்லி சிரிக்கிறோம், நம்ம சந்தோஷப்படுறோம், அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். குழந்தையும் எவ்வளவு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். அது நீங்க என்ன சொல்லலாம், மாமாக்கு வந்து இது கொடு, அது கொடு, வந்திருக்காங்களா வணக்கம் சொல்லு, சாப்பிட்டீங்களான்னு கேளு, பாப்பா நல்லா இருக்காங்களான்னு கேளு, சிரிங்க, பாட்டு பாடுங்க, இல்லை இது பண்ணுங்க, உட்காந்து பேசுங்க, ஏதாவது விஷயத்த சொல்லுங்க, படம் பார்த்தீங்களா அதை பற்றி பேசுங்க, கார்ட்டூன் பார்த்தீங்களா அதை பற்றி பேசுங்க, மிஸ் ஸ்கூலில் என்ன பண்ணாங்க அதை பற்றி பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க. ஸோ அடி அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து தூண்டி கொடுக்குறோம். அந்த அடியின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கிறது. மாமா கடிச்சா வலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்ல, அடிக்கக்கூடாதுன்னு தான் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைக்கு. நாளைக்கு அப்புறம் ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் வரும், பக்கத்தில் இருக்கிற பையனை உங்கள் பொண்ணு அடிச்சிருச்சுன்னு சொல்கிறோம். அப்போ வந்து ஏன் அடிக்கிற நீன்னு சொல்லி நீங்கள் அந்த குழந்தைய கண்டிக்கிறீங்க. அது எப்படி கேட்கும்? குழந்தை எவ்வளோ குழம்பும். அப்போ அது ஆழ் மனசுல பதியப்படுகிறது. நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் வார்த்தைகளும் வந்து தவறான முன்னுதாரணங்களாக பதியப்படுகின்றன. இது மட்டும் கிடையாது பாருங்க, அத்தை வீட்டுக்கு வராங்களா, என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கேளுங்க பாருங்க. அப்போ அத்தை வந்தாங்கங்கிறது உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது, அத்தை ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தாதான் சந்தோஷம்னு அந்த குழந்தைக்கு நீங்க பதிய வைக்கிறீங்க. அத்தை பையில என்ன இருக்கு, அத்தை பையில என்ன இருக்குங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணதே தவிர அத்தை வந்து செல்லம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஆசையா தூக்கிக்கிறாங்கன்னா அந்த வருகையே ஒரு சந்தோஷங்கிறது தான் நம்ம வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கும் ஒரு அழகான ஒரு வளர்ப்பாக இருக்கும். அப்போ பொருள் சார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க பழக்கிறீங்க குழந்தைகளை, மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு பழக்கிறீங்க. அப்போ நாளைக்கு வந்து இன்னொரு அத்தை வராங்க, அவங்க ஏழையா இருக்கிறாங்க, அவங்க பொருள் வாங்கிட்டு வராம இருக்காங்க. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது? நீங்க தான் கேட்டு பழக்கி விட்டுருக்கிறீங்க, அத்தை என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ வாங்கிட்டு வராத அத்தை இந்த குழந்தை என்ன பண்ணும்? வாங்கன்னு சொல்லாது, பேசாது. அப்புறம் நாளைக்கு வந்து 15 வயசுல வந்து மரியாதை இல்லாம இருக்கிறான், பணம் தான் எல்லான்ட்டு இருக்கிறான், என்கிட்ட வந்து அன்பா இருக்க மாட்டேங்கிறான், என் பையன் பேச மாட்டேங்கிறான், பணம்ட்டு ஓடுறான் அப்படின்னா நம்ம தானே அந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்தோம். ஸோ இந்த திருமணங்களுக்கு பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் பரிமாறப்படுகிறது, எவ்வளோ வரதட்சணை நகைகள் பரிமாறப்படுகிறதுன்றது தான் பேசப்பட்டதே பிரதானமாக பேசப்பட்டதே தவிர ஒரு மன இணக்கமோ ஒரு புரிதலோ அதுக்கான ஒரு நேரமே யாருக்கும் இல்லை. அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஸோ பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே அடுத்தவரை வந்து காயப்படுத்துவதன் மூலமாக வலி ஏற்படுத்துவதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவதுங்கிறத தவிர்க்கணும். இதில் வந்து மேடம் இந்த ரித்தன்யா கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த பெண் வந்து திட்டமிட்டலாம் அந்த தற்கொலை முடிவுக்கு வரல. ஒரு சில மாதங்களாக, அதாவது கல்யாணம் ஆகி 78 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நடந்த பிரச்சனைகளை வச்சு மனசில் ஒரு மன உளைச்சல் இருந்திருக்கு. திடீர்னு காரில் கோவிலுக்கு போயிட்டு தான் போகிறாங்க, போகும்பொழுது இந்த முடிவுக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த மாதிரி மனநிலையில் நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றது? ஏதோ ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், ஒரு பர்டிகுலர் ஒரு புள்ளியில் அந்த பெண்ணுக்கு வந்து இனிமே நான் உலகத்துல யாருக்கிட்ட போய் சொன்னாலும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுருக்கு. இதை போய் நான் யாருக்கிட்ட சொன்னாலும் ஒன்று நம்ப மாட்டாங்க, இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லுவாங்க. அந்த பெண் ஆடியோல சொல்றாங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்போ, எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அந்த விஷயத்த வந்து யார் யார்கிட்ட அவங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அதில் வந்து விக்டிம்ஸ் தான். கண்டிப்பாக அது எல்லாருமே அவங்க எல்லாமே குற்றவாளிகள் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் நம்ம பக்கம் நிற்பாங்க, யாரோ ஒருத்தர் நின்றுருந்தா கூட அவங்க தடுத்திருக்கலாம். அப்போ யாருமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு. இறந்தாதான் வந்து இன்னைக்கு நம்ம அந்த விஷயங்களை பேசுகிறோம். இதே ரிட்டர்னியா வந்து ஒரு வரதட்சணை கேஸ் போட்டிருந்தாலோ இல்லைன்னா வந்து எனக்கு கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா, பாரு என்ன படித்த பொண்ணு, என்ன பணக்கார பொண்ணு, பணக்கார தமிழ், அவங்க அப்பா பணக்காரங்க அப்படிங்கிறனால போய் போட்டுட்டாங்க. ஆஸ் ஃபார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு கொஞ்சம் மீடியம் அப்பர் கிளாஸில் இருக்க பெண்கள், படித்த பெண்கள், கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு லட்சணமாக இருக்க பெண்கள், இவங்களெல்லாம் கொடுமைப்படுத்த மாட்டாங்க, அந்த பெண்கள் திமிராத்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவுகள் கூட முன்முடிவுகள் இந்த சமூகத்தில் வந்து இன்னுமே நிலவிக்கிட்டு இருக்கு. ஆண்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், பெண்களும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அதை பற்றி நம்ம விரிவாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்கு. பட் இந்த சூசைடிக்கல் தாட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வருது. அதனால் யாராவது உங்ககிட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம அதை காது கொடுத்து கேட்போம். அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷனை அவங்க எடுப்பாங்க இல்லையா? நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கல, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச தீர்வை அவங்க நோக்கி போயிட்டாங்க, அவங்களுக்கு வேற தீர்வு காட்டப்படலை. இப்போ அவங்க படித்த பெண் தான், இது தவறுன்னு தெரியும், வாழ்க்கையே முடிய போகுதுன்னு தெரிஞ்சு அந்த முடிவை நோக்கி நகர்றாங்கன்னா அதுலேருந்து வெளிவரத்துக்காக இப்போ இன்னொருத்தவங்க அந்த மாதிரி வயசு வருஷம் சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடக்குதுன்னா அதுலேருந்து ஒரு வெளிவரணும்னா எப்படி அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் மேடம்? ஆமாம், நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் நம்ம மனசை. வந்து
இதுவும் கடந்து போகும்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை மலை போல தெரியும் நமக்கு. அதை தாண்டி வந்துட்டோம்னா ஐயோ நம்மளா இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அந்த ஒரு மன உறுதி வந்து வாழ்க்கை ப்ராக்டிஸ்லேயே வந்து அனுபவங்களில் வரணும். அதான் நம்ம அந்த அனுபவங்களை வந்து ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருந்தால் தானே தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுலையே வந்து எல்லாருமே வந்து கவனம் செலுத்துகிறோமே தவிர பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறத நோக்கி யாருமே வந்து யோசிக்கிறதில்ல. அதுதான் வந்து சரியான விஷயமா இருக்கும். பிரச்சனைகளை தவிர்த்தோம்னா அந்த பிரச்சனை எங்கேயும் போகிறது கிடையாது. தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய உயிர் அப்படிங்கிறது மேலே ஒரு உயரிய மதிப்பு ஏற்படுத்தணும், ஒரு உயர்வான எண்ணம் ஏற்படணும். இப்போ என்னை பற்றி எனக்கே உயர்வான எண்ணம் இல்லைன்னா என்னுடைய உயிர் வந்து மதிப்பானதுன்னு நான் நினைக்காம போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது வந்து என்னுடைய லைஃப் வந்து முக்கியமானது. எனக்கு ஒரு லைஃபுக்கு ஒரு எல்லா உயிருக்குமே ஒரு பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கும். எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு இது இருக்குது. இதனால் நான் சோர்ந்து போயிடக்கூடாது, இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டாக் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த செல்ஃப் டாக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து மேம், ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா நேரடியாக ஜோதிடர்கிட்ட போவோம், பஞ்சாங்கம் பார்ப்போம், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன உணர்த்துதுன்னா, ஒரு திருமணம் நடக்குதுன்னா அந்த ஆணோ பெண்ணோ உளவியல் ரீதியாக மன ரீதியாக ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. இது சமூகத்தில் இப்போ சாத்தியமா? அது மாதிரி ஒருத்தர் அழைச்சா நான் என்ன பைத்தியமா அப்படின்னு தான் முதல் வார்த்தையே கேட்பார். இது எப்படி ஒரு பெண் வீட்டோ அல்லது ஆண் வீடோ அது எப்படி சரி பண்ணிட்டு வரும்? ஆமாம், இது வந்து இருக்குது, இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லை. ஸோ மேரிட்டல் இதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் சொல்லுவோம் நம்ம. அது வந்து எப்படி இருக்குது, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு ஆண் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து வெளி உலகம் போகிறது, சோஷியல் பார்ட்டி பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, ஸோ எதிர்பாலினத்தாரோட சகஜமாக பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது, அவங்களுக்கு பெண் தோழிகள்கிட்டலாம் வந்து வணக்கம் சொல்கிறது, அவங்க வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் சகஜமாக இருக்க மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, அவருடைய மனநிலை, வாழ்க்கை அது. இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆளுமை வந்து அடிப்படை பண்பாக இருக்கும். அது வந்து அதிகமாக நம்ம மாற்ற முடியாது, அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாமே தவிர உங்களுடைய ஒட்டுமொத்த ஆளுமையை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது உளவியலில் சாத்தியமே கிடையாது. இப்போ இந்த பொண்ணு வந்து இன்ட்ரோவர்ட்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து ஆண்கள்கிட்ட பேசுகிறதே தப்பு. எதிர்பாலினத்தார் வந்தாங்கன்னா, அவங்க அண்ணன் இருப்பாங்க, அவங்களாம் வந்தாங்கன்னா நீ உள்ளே போயிருமா, நீ வந்து பேசாதம்மா, படிச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கோ, ஏன்னா அவங்களாம் வந்து உன்னை அப்யூஸ் பண்ணிடுவாங்க, உன்னை அப்படி பண்ணிடுவாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் காமிச்சு உன்னை ரேப் பண்ணிடுவாங்க, அது இது, அப்போ அளவாக வச்சுக்கோ, எதுக்கு பேசுகிற, அண்ணங்கிட்ட அப்பாக்கிட்ட மட்டும் பேசிக்கோ, இப்படி மாதிரி அப்படி இது பண்ணியிருப்பாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேர்த்த நீங்கள் வந்து யோசிக்காமல் பாருங்கள், அந்த ஜாதகம் மட்டும் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா, அவருக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் கொலீக் ஒரு பெண் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து விஷ் பண்ணால் கூட இந்த பொண்ணு வந்து சங்கடப்பட்டுரும். பாரு இவர் வந்து என்ன மற்ற பெண்கள்கிட்டலாம் பழகிறாரு, க்ளோஸ் இது பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ இவர் வந்து அந்த பெண்ணை வந்து தன்னுடைய ஒரு அலுவலக ஒரு விழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அந்த பெண் வந்து ரொம்ப யார்ட்டையும் பேசாமல் அவங்க வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறாங்க. இவங்க கை கொடுக்க மாட்டாங்க, இவங்களுடைய வளர்ப்பு விதம் அப்படி, இவங்க வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன நினைப்பாரு, என்னுடைய மேலதிகாரி நீ வந்து அவமரியாதை பண்ணிட்ட, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கை கொடுக்குறாரு, நீ வந்து திருப்பி கை கொடுக்க மாட்டேங்கிற, உனக்கு சோஷியலாக பிஹேவ் பண்ண தெரியல. அப்போ அவர் அப்செட் ஆயிடுவார். அன்று இரவு வந்து அவங்க ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்க நெருக்கமாக இருக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஸோ இந்த விழாவை போயிட்டு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இதில் இருப்பாங்க. அவங்க வந்து முந்தானைத்து உனக்கு வந்து அலுவலக தோழி வந்து ஹாய் டியர் ஹாப்பி பர்த்டேன்னு போட்டாங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு தப்பாக நினச்சிட்டு இருக்கும். இவர் வந்து முன்னால் சோஷியலாக பிஹேவ் பண்ண தெரியல, நீ முன்னால் வச்சுட்டு என்ன பண்ணுறது பட்டிக்காடு அப்படி சொல்லி அவர் இது பண்ணார். அப்போ அவங்களுக்குள்ள அந்த இரவு வந்து ஒரு கேப் ஏற்படுத்துது. அது அடுத்த நாள் காலையில் வெளிப்படுது. இப்படி இவங்களுக்குள்ள கேப் ஆகுது. ஸோ ஆப்போசிட்டான ஒரு இதில் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஸோ இவங்க எப்படி சர்வைவ் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? இது வாழ்க்கை ஃபுல்லாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உளவியல் ரீதியாக இதுக்கு இருக்குது, டெஸ்டிங் எல்லாமே இருக்குது, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னு இருக்குது. அதாவது இந்த திருமணத்தின் மூலமாக அந்த ஆண் வந்து என்ன எதிர்பார்க்குறான், அந்த பெண் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க, இவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த கல்யாணம் எதுக்காக? சொசைட்டிக்காகவா, உடல் தேவைகளுக்காகவா, மன தேவைகளுக்காகவா, இல்லை வந்து அம்மா சொன்னாங்க அண்ணன் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை எனக்காகவா, எதுக்காக நான் இந்த திருமணம் பண்ணிக்கிறேன், அதில் என்ன எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டா. இப்போ நான் வந்து இந்த திருமணத்தின் மூலமாக அவங்க வந்து பணக்காரங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணால் நான் பணக்கார ஆகிக்கலான்னு நினச்சிக்கிறேன். அவர் வந்து இந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகிறாங்க,
குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துப்பாங்க, சிக்கனமாக இருப்பாங்க, ஏழை பண்ணால் கல்யாணம் பண்ணால் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க, கட்டுக்கோப்பாக வச்சுப்பாங்க. நான் ஏற்கனவே நிறையா சம்பாதிச்சிட்டேன், ஆனால் கட்டுக்கோப்பாக பார்க்குற ஒரு நிர்வாகமாக அந்த பெண் வந்து இருப்பா, ஒரு சிக்கனமாக இருப்பா, நான் வந்து அப்படி இப்படி செலவு பண்ணிடுவேன், இவ வந்து இல்லைங்க இது பார்த்து செலவு பண்ணணும்னு சொல்கிற ஒரு அட்வைஸராக அவர் எதிர்பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து இதாகும்? இந்த பொண்ணு நல்லா செலவு பண்ணணும்னு நினச்சிட்டு போகுது, அவர் செலவை படுத்தணும்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. நடக்கவே நடக்காது, நாளைக்கு பிரச்சனை ஆகும். ஸோ இந்த திருமணத்தின் நோக்கம் என்ன, என்னுடைய அடிப்படை ஆளுமை என்ன, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம புரிதல் ஏற்படுத்துறதுக்கான உளவியல் பயிற்சிகள், புரிதலுக்கான இது இருக்குது. ஸோ இந்த ஒரு மேட்சிங்கும் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளை உலகத்தில், நவீன உலகத்தில் வந்து ஹாரோஸ்கோப் பார்க்குறத விடவும் உளவியல் ரீதியான பொருத்தங்கள் ஒரு அளவுக்காவது இருந்தால் தான் வந்து அது நல்ல ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையாக அமையும். திருமண பொருத்தங்களில் நீ உளவியல் பொருத்தம் முக்கிய இடம் பார்க்கலாம், தப்பே கிடையாது. ரொம்ப நன்றி மேடம். நிறைய விஷயங்கள், தற்கொலையிலிருந்து வெளிவருவது எப்படி, அந்த எண்ணத்திலிருந்து வெளிவருது எப்படி, திருமணத்தை எப்படி வெற்றிகரமாக நடத்துறது, குடும்பத்துக்குள்ள உள்ள சிக்கல் குறித்து நிறைய கோணங்களை முன் வச்சிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.